அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் சூரா ஃபாத்தியால நாங்கள் உம்மத்தை பற்றி யோசிக்கணுமா, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படணுமா, இதை பற்றி சூரா ஃபாத்தியா எங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல முக்கியமான சூறா, நாங்கள் குறைஞ்சது ஃபர்ல் தொழுகையில் 17 தடவை ஓதணும் எந்த நாளும். அப்போ இது குர்ஆன்ல முக்கியமான சூறா. அடுத்து உம்மத்தை பற்றி கவலைப்படுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சுன்னத். அப்போ நாங்கள் பார்க்குறோம் சூரா ஃபாத்தியாவில் இதை சம்பந்தமாக என்ன சரி இக்குதா என்று நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா முழு குர்ஆனும் தௌவத்தான், முழு குர்ஆனும் உம்மத்தை பற்றி தான் உம்மத்தை கவலை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நபிமார்களோட சம்பவங்கள் சொல்லப்படுதுன்னு தெரியுமா, அது எங்களோட வாழ்க்கையில் எடுத்து முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கிறது. ஏன் நாங்கள் முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கணும்? ஏன்னா இது சம்பவங்களை கேட்டு எல்லாரும் தீனுக்குள்ளே வரணும், ஹிதாயத் கிடைக்கணும், எல்லாம் சொர்க்கத்தும் போகணும்னு தான். அப்படி பார்த்தா முழு குர்ஆனுமே தௌவத்தான், முழு குர்ஆனுமே உம்மத்துடைய கவலை பற்றி தான் பேசுது. அதென்னை முழு குர்ஆன் இறக்கப்படுது, இறக்கப்படுது. நான் எந்த நேரம் சொல்ற மாதிரி அது உம்மத்துடைய கவலைக்கு தான். கௌபத்துல்லால ஸ்டார்ட்டுக்கு குர்ஆன் இறங்காம இரா குகையில இறங்குது. என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட இடம் அது. அப்போ முழு குர்ஆனுமே உம்மத்துடைய கவலை பற்றி தான் பேசுது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ சூரா ஃபாத்தியால நாங்கள் பார்ப்போம். சூரா ஃபாத்தியா எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களோட ரப்போட பேசுகிற சூறா தான் சூரா ஃபாத்தியா. இல்லை முழு குர்ஆன் ரப்போட பேசுகிறது தான். அதில் முக்கியமான விஷயம், முக்கியமான சூறா ஒன்று தான் சூரா ஃபாத்தியா. நாங்கள் எங்களோட ரப்போட பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானி ரஹீம் மாலிகி யௌமித்தீன். உலமாக்கள் சொல்கிறாங்க இந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறான் என்ற அடியான் என்னை புகழ்ந்து தான். அது மாதிரி நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பதில் சொல்கிறான். நாங்கள் சொல்ல போகிற சூரா ஃபாத்தியா சொல்ல போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறான். அப்போ என்ன நடக்குது சூரா ஃபாத்தியால நானும் என் ரப்பும் டிரெக்டா பேசிக்கொண்டிருக்கிறோம். நடுவுல யாருமே இல்லை, நான் டிரெக்டா என் ரப்போட பேசிக்கொண்டிருக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு, நடுவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இல்லை. நான் என் ரப்போட டிரெக்டா நேருக்கு நேரா பேசிக்கொண்டிருக்கிறேன் தான் சூரா ஃபாத்தியா. நான் பேசுறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பதில் தரான். ஆயிதான் சூரா ஃபாத்தியா. அப்ப இதுல உம்மத்தோட கவலை எங்க வருது? உம்மத்தை பத்தி எங்க நினைக்க சொல்லிக்குது? அப்ப நாங்க ரப்போட தனியத்தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றேன், நான் ரஹ்மான் ரஹீம் சொல்றேன், மாலிக் யௌமித்தீன் சொல்றேன். என் ரப்ப எனக்கு பதில் தண்டி கொண்டிருக்கிறேன், நானும் அல்லாஹ் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு அடிக்கே வருது அடுத்த என்ன, ஈயாக்க நௌபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஈயாக்க நௌபுது என்றா என்னை, ஈயாக்க நௌபுது என்றா நாங்க உன்னைய மட்டுமே வணங்குறோம், வ ஈயாக்க நஸ்தஈன், இன்னும் நாங்க உன்னைக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் யார் பேசிக்கொண்டிருந்தேன்? நானும் என் ரப்பும் பேசிக்கொண்டிருந்தோம். இண்டிவிஜுவல் டாக். நானும் என் ரப்பும் தனியா பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் பேசுறேன், என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் தந்து கொண்டிருக்கிறான். ஆனா ஈயாக்க நௌபுது நாங்க வணங்குறேன் என்று சொல்ல போகல. நாங்க அரபுல அலிஃப் வாலா ஸ்டார்ட் ஆவினா இந்த அத விஹில் அவுபுது அப்படின்னா நான் வணங்குறேன். நாங்க சொல்ல அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலிஃப் ஸ்டார்ட் ஆவினா நான் பாதுகாப்பு தேடுறேன். அதே நூன் ஸ்டார்ட் ஆவினா நவுபுது என்றா நாங்க வணங்குறோம். நூன் ஸ்டார்ட் ஆவினா நாங்க. அப்ப நானும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே பேசிக்கொண்டு நீந்த இவ்வளவு நேரமா. ஏன் ஒரு அடிக்கு நாங்க உன்னே வணங்குறோமே வந்துச்சு, நவுபுது வந்துச்சு. அப்படின்னா ஈயாக்க அவுபுது தானே வரணும். ஈயாக்க நவுபுது வந்துச்சு சூரா ஃபாத்தியால. நாங்க இதவள யோசிக்கணும். நாங்க சும்மா சூறா ஓதுறோம், நாங்க யோசிக்கிறோம் இல்லை. ஏன் ஈயாக்க அவுபுது என்று வராம ஈயாக்க நவுபுது என்று வந்துச்சு. வையாக்க அஸ்தைன் என்று வராம அஸ்தகுஃபிருல்லா அலிஃப்ல வருது. நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுறேன், அஸ்தகுஃபிருல்லா அலி. அது ஆனா இங்க ஈயாக்க நவுபுது வையாக்க நஸ்தைன், ஈயாக்க நவுபுது வையாக்க நஸ்தைன் தான் வருது. ஈயாக்க அவுபுது வையாக்க அஸ்தைன் என்று வருது இல்லை. அப்படின்னா நான் உனக்கிட்ட உதவி தேடுறேன், நான் உன்னே வணங்குறேன், நான் உன்னை உதவி தேடுறேன் வருது இல்லை. அப்ப ஏன் நவுபுது வருது? ஏனென்றா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஏனென்று சொன்னா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்குறது நாங்க தனியா பண்ற ஒரு விஷயம் இல்லை. நான் மட்டும் தொழுகிறேன் போதும், நான் மட்டும் இபாதத் செய்யறேன் போதும், நான் மட்டும் குர்ஆன் ஓதுறேன் போதும் இல்ல. நான் இல்ல, எல்லா இடத்துலயும் நாங்க என்று வரணும். சூரா ஃபாத்தியா ஓதுற ஒவ்வொரு டைமும் உம்மத்துடைய கவலை வரணும். நான் மேபி தனியத்தான் தொழுகிறேன், ஆனா நான் தனியா தொழுகிறேன் ஈயாக்க அவுபுது என்று ஓதலுமா? நான் ஈயாக்க நவுபுது என்று தான் ஓதணும். ஈயாக்க அவுபுது என்று ஓதினா என்ன தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது.
அப்படி நான் தனி தானே ஓதுறேன், எங்க நான் புது என்னோட யாருமே இல்லை. இல்லை, நீங்க தனியா தொழுதுண்டாலும் உங்களோட தலையில ஃபீலிங் ஈக்கணும். நான் யாரெல்லாம் எப்படி சரி அடுத்தவங்களையும் தொழுவையாளிகளா மாத்துவேன், அடுத்தவங்களுக்கும் இந்த தொழுவை பத்தி ஏறுவேன். நான் தனியே குருவான ஓதுரெண்டாலும் நான் அடுத்தவங்களுக்கும் குருவான ஏவுவேன், அடுத்தவங்களையும் குருவான தீன்தாரிகளா மாத்துவேன், அடுத்தவங்களையும் குருவான ஓதுறவளா மாத்துவேன். நான் படிக்கிற ஒவ்வொன்றும் தீனை பத்தி ஒன்றை பத்தி படிக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நபி சொல்ல ஒவ்வொரு சுண்ணத்தும் நானும் செய்வேன், அடுத்தவங்களையும் அவங்கள செய்ய வைப்பேன். உதவி தேடுறது நான் மட்டும் இல்லை, நானும் உதவி அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி எடுப்பேன், அடுத்தவங்களையும் உதவி தேடக்கூடியவராக மாத்துவேன். முழு தவ்வத்தும் முழு உம்மத்துடைய கவலையும் சூரா ஃபாத்திஹா கொலைக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு அலிஃபையும் நூனையும் மாத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்தாரான். இன்னொரு விஷயம்தான் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுல வருது இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். சரியா? இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் தான் இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். இதுல வந்து இந்த இஹ்தினா இருக்குது. இஹ்தி என்ற வழிகாட்டு, நான் என்ற எங்களுக்கு, நான் என்ற எங்களுக்கு. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நானும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியா தொழுந்தாலும் நாங்க இஹ்தினா என்று தான் ஓதணும். அப்ப நான் என்று சொல்ற இஹ்தினி என்று சொன்னா யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு, எனக்கு. இஹ்தினா என்றா எங்களுக்கு வழிகாட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லல இஹ்தினி அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லல, இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். அதான் நான் இஹ்தினா அஸ்ஸிராத்தல் என்று ஓதுறோம். இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் இல்லை இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினி ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லல. அப்ப என்ன உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்கன்றா, ஈனேம் நாங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ செய்யோம், யா அல்லாஹ் நேர்வழி காட்டு. யாருக்கு நேர்வழி? எனக்கா? எனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு நேர்வழி காட்டு. அப்படி என்றா எங்களோட ஒவ்வொரு துவாவும், நாங்க நேர்வழி கேட்கிற ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றா, நீங்க முழு உம்மத்துக்கும் கேளுங்க, உங்களுக்கு மட்டும் சொர்க்கத்துக்கு போற இல்ல. இதை நான் யார்? இதை நான் மட்டுமா? இல்லை என் குடும்பம் மட்டுமா? இதை நான் என் ஊராக்கள் மட்டுமா? இல்லை உலகத்தாக்கள் மட்டுமா? இல்ல, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். இதை இஹ்தி நாய்க்குதே, இதை நாங்க இருக்குது, இது கியாமத் நாள் முட்டும் பொறுக்கிற அத்தனை மனுஷனும் இதை நாக்குள்ள நாங்க யோசிக்கணும். இதை நான் என்றா நாங்க என்று சொன்னா யா அல்லாஹ் கியாமத் நாள் முட்டும் வர அத்தனை பேர். இன்றைக்கு உலகத்துல 8 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ பில்லியன் மக்கள் பிறக்க போறாங்க. அல்லாஹ் அலம். அது அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் நீ என்ன செய், எங்களுக்கு நேர்வழி காட்டு. அந்த நாங்க என்று யோசிக்க போகல, எங்களை என்ன யோசிக்க போகல, இது அத்தனை பேருக்கும் தலை வரணும். சுபான் அல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சூரா ஃபாத்திஹா மூலமா படிச்சு தாரா. நீங்க செல்ஃபிஷா அமல் செய்ய வேணாம், நீங்க மட்டும் அமல் செஞ்சு நீங்க மட்டும் சொர்க்கம் போவான. நீங்க என்ன செய்யுங்க, கூட்டமா அமல் செஞ்சு கூட்டமா சொர்க்கத்துக்கு போங்க. நீங்க அமல் செய்ய போகலையும் நீங்க என்ன செய்யுங்க, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுங்க. நான் குர்ஆன் ஓத போல கவலைப்படணும். யா அல்லாஹ் எத்தனை பேர் குர்ஆன் ஓதாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது பாக்கியத்து கூடிய அல்லாஹ். நான் இமாம் ஜமாத் தொலை கவலைப்படணும். யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீ எனக்கு இமாம் ஜமாத் தொலை தந்தாய். அதே மாதிரி இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தொழாமல் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவங்களுக்கு இமாம் ஜமாத் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கவலையிலே தான் இது அத்தனை இபாதத் செய்யக்கல ஈயாக நவுபுது, அது அத்தனை இபாதத் செய்யக்கல ஈயாக அவுபுது என்று தலைக்கு எடுக்காம ஈயாக நவுபுது என்று தலைக்கு எடுக்கணும். இந்த சூரா ஃபாத்தியா நாங்க எந்த நேரம் ஓதக்கூடிய ஃபாத்தியா சூரா ஃபாத்தியா. அது கூட என்ன இதை கருத்தை உங்களுக்கு வந்து பேசிக்கொண்டே இருக்குது. இது சொல்லி உம்மத்தை பத்தி கவலைப்படுற கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய சுன்னத். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு நினைச்சாங்கண்டா, மாஷா அல்லாஹ் எனக்கு வஹி வந்துட்டு, ஓகே நான் அமல் செஞ்சுட்டு எனக்கு சொர்க்கத்தை எப்படி போறேன் நல்லா சும்மா சொல்லி தந்துட்டான், நான் சொர்க்கத்துக்கு போனா சரின்னு நினைச்சாங்கண்டா, இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? அந்த சஹாபாக்கள், அது அபூபக்கர் ஒன்று முதல் நாளில் நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 பேர், ரெண்டாவது நாளில் 4 பேர், எப்படி சரி 2 நாளைக்குள்ள அவங்க களிமா சொல்லி 2 நாளைக்குள்ள 9 பேர் இஸ்லாத்துக்கு எடுக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா மாஷா அல்லாஹ் எனக்கு களிமா கிடைச்சிது, அவ்வளவுதான் நான் சொர்க்கம் தான் அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சாங்களா? இல்ல, அவங்களோட கவலை 9 பேர் 2 நாளைக்கு இஸ்லாத்துக்குள்ள கொண்டாடுறாங்க. எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு கவலை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு என் கூட்டாளி மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க களிமாவே இல்லாம இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புறேனா, ஒரு பயானம் அனுப்புறேனா, எங்களுக்கு வெக்கம், எங்களுக்கு சொல்ல வெக்கம், எங்களுக்கு இல்லாட்டி கணக்கு இல்லை. சொல்ல வெக்கம் என்றதை விட எங்களுக்கு கணக்கு இல்லை. அவன் எப்படி முஸ்லீம் இருந்தா அவன் நரகத்துக்கு தான் போட்டுமே, நான் சொர்க்கத்துக்கு போறேன் தானே, அது எனக்கு போதும். நாங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு முயற்சி செய்யறோம். ஓகே எனக்கு பயான் சரி அனுப்பல, நான் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு துவா செய்யறேன். யாரெல்லாம் என் கூட்டாளி நல்ல மனுஷன், நல்ல கொள்மையா இல்ல, நல்ல நல்ல குவாலிட்டி சீக்குது அல்ல, அவருக்கு இதாயத்து கொடுத்துட்டியா இல்ல, நல்ல மனுஷன் நல்ல இறக்கமா பேசுறா, இன்னும் நல்ல பழகுறானே அல்ல, யாழ்லா அவரு என்னோட சொர்க்கத்துல வச்சிடையா இல்ல,
அப்படி நாங்கள் துவா செய்யக்கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்துலேருந்து ஹிதாயத்களை கொடுப்பான். எங்கள்கிட்ட சின்ன சின்ன முயற்சியால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் கொடுப்பான். ஏன்னா உள்ளங்கள் முக்கல்லிபல் குலூப், உள்ளங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கை வைக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான் எங்கிட்ட அது உம்மத்துடைய கவலை. அந்த கவலையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தவங்களுக்கு ஹிதாயத்துக்கு வச்சுக்கிறான். அஸ்ஸலாமு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாழ்க்கையில் நியத்தை சூரா ஃபாத்தியா ஓதக்கொள்ள ஒவ்வொரு நேரமும் அது உம்மத்துடைய கவலையை நாங்கள் சுமந்து கொண்டு ஓதுரை, உம்மத்துக்கு துவா செஞ்சு கொண்டு ஓதுரை. இஹ்தினா என்று சொல்ல போகல, யா அல்லாஹ் உங்கள் உம்மத்துக்கு நேர் வழி காட்டியால யாரையும் வழி தவற வச்சிடாத, எல்லாருக்கும் சொர்க்கத்தை கொடு, யாரையும் நரகத்தை அனுப்பிடாத என்ற அந்த நீயத்தோட சூரா ஃபாத்தியா ஓதுரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தரணும். இந்த உம்மத்துடைய கவலையை சுமக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பூரா உம்மத்துக்கும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.